வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம், இவங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க எப்போவுமே சொல்கிறது தான் ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு பகவான் பார்த்துட்ருக்காருல, அதனால் இந்த பங்குனி மாதமும் சூப்பரான மாதமாக தான் இருக்குது. எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க. நீங்கள் ஏன்னா இது சுக்கிரன் ராசியில், சுக்கிரன் ராசி, ஆண் ராசி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வண்டி, வீடு எது வாங்கினாலும் லக்ஸுரியாக அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லாத்துக்குமே டைம் சூப்பராக இருக்கும். வண்டி வாங்கினா வாங்கலாம், வீடு வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக பண்ணலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். எதில் போட்டால் ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்கிறதுனால போடக்கூடாது. உங்களுக்கு எதில் காசு போட்டால் அது ரெட்டிப்பாக இல்லை 3 மடங்கு ஆகுன்றதை பார்த்து போடணும். நிலமா வீடான்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சூப்பரான ஆப்ஷன் அமையும். கையில் காசு நிற்கும், என்ன நடந்தாலும் கையில் காசு நிற்கும். இன்னொன்று, குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எதனா வெளியூரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய அமையும். நிறைய பேருக்கு அப்ராடே போயிட்டு வர்றதுக்குலாம் நிறைய அமைப்புகள் கிடைக்குங்க. நீங்கள் குடும்பத்தோடு ட்ரை பண்ணுங்கள். அது இப்போ எதனா மிடில் ஈஸ்ட்லாம் போனால் தாராளமாக போயிட்டு வரலாம். ஆனால் என்னென்னா இந்த ரமதான் டைம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு ரெஸ்டாரண்ட்லாம் அவஸ்தைப்படக்கூடாது. ஆனால் இந்த டைம் தான் அங்கே டூரிசம்க்கு நிறைய ஆஃபர்ஸும் தருவாங்க. அதனால் நீங்கள் குடும்பத்தோடு வெளிநாடு போயிட்டு வரதுக்குலாம் சூப்பரான டைம் இது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்லா வின் பண்ணுவீங்க. ஏன்னா இது முக்கியமாக எக்ஸாம் குழந்தைங்களுக்கு, இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிறதுனால எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை அது நல்லா வின் பண்ணுவீங்க, நல்லா எழுதுங்க, நல்லா மார்க் வாங்குவீங்க. நம்ம பிரெயின் ஆக்டிவேஷனுக்கெலாம் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோம், சொல்லித்தரோம். அதை முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். அதில் இருக்க மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண இன்னும் பிரெயின் நல்லா பவராக இருக்கும். சரிங்களா? இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் பிரெயின் யோகாக்கெலாம் எதனா பயிற்சிகள் இருந்தால் எடுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மெடிடேஷன் யோகா அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும். இது அடுத்து உங்களுக்கு திருமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாராவது இந்த லவ் பண்ண, ஏன்னா இது நல்ல லவ் பண்ணுற ராசி, சுக்கிரன் வீடுன்னு சொன்னால, அதனால் நல்லா லவ் பண்ணுற ராசி. அதுவும் இவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அந்த லவ்வையே ஓப்பனாக நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்க லவ் அமையத்துக்கு சூப்பரான வாய்ப்பு இருக்குது. அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். மகப்பேறு, கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ்க்கு நல்ல பார்ட்னர் தேடுறதுனா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய சிஏ, அக்கௌண்டன்ட், பேங்கிங் இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. சரி, இந்த சொந்தமாக ஒன்று ஆடிட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை சொந்தமாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் ட்ரை பண்ணிங்கன்னா பார்ட்னர், இன்வெஸ்டர்லாம் தேடுறீங்கன்னா அமையத்துக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்றங்களே உங்களுக்கு பார்ப்பீங்க. தொழிலே கொஞ்சம் நல்லா முன்னேறும். என்னென்னா ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதாவது தொழில் வளரும், ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நான் எப்பவுமே நம்ம போன மாதம் கூட இந்த எக்ஸாம்பிள் சொன்னோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் துபாய்க்கு இந்த காய்கறி அமைச்சிருந்தார், பல டன் அமைச்சிருந்தார். இப்போ செம்ம சந்தோஷமாக இருந்தார். தலைவரே பெரிய ஆர்டரு அமிச்சாச்சுன்ட்டு காசு வரல கைக்கு. 1 மாதத்துக்கு 1-1.5 மாதம் ஆகிடுச்சு, காசு வரல கைக்கு. அதுதான் பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட் அடி வாங்கும். அதனால் ப்ராஃபிட் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, முன்னாடியே அனுப்ப போகிறேன்னா எனக்கு கிரெடிட் கொடுத்துரு, அந்த மாதிரி பாதி அமௌண்ட்டாவது கிரெடிட்டில் வாங்கி வச்சுக்கிங்க. நஷ்டமாகாமல் நம்மளுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு பெருசாக இது உபயோகப்படும். இது ஒன்று. வேலையில் யாருன்னா இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ஒன்று நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். எதில் ஜாகிரதையாக இருக்கணும் சார்னா
ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இது வந்து இந்த சுக்கிரன் ராசி டக்குன்னு இந்த டயாபெட்டிஸ் ட்ரிகர் ஆகிறது, டயாபெட்டிஸால் யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ரிகர் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் உடல்நிலையை மட்டும் ஒழுங்காக வாயை கட்டினாலே பாதி பிரச்சனை கம்மியாகிடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நேற்று கூட ஒருத்தங்க வந்தாங்க கன்சல்ட்டிங்க்கு. ஒருத்தங்க வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. இது என்ன கொடுமைன்னு அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா வாஸ்து பிரச்சனை. சில விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல ஏன் இந்த நோய் வருதுன்னே நம்ம தெரியாமல் அவஸ்தைப்படுவோம்ல, என்ன வாஸ்து பிரச்சனை. வாஸ்து கோளாறான ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் டாய்லெட் பாத்ரூமில் ட்ரைனேஜ் லீக் ஆகுது, தண்ணி சொட்டு சொட்டுன்னு பைப்பில் சொட்டிக்கிட்டே இருக்குது, பாத்ரூம் சரியாக க்ளீனாக இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நானே அவ்வளோ டயர்டில் இருந்தேன். ஏன்னா நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அவங்க வீட்டு ரெஸ்ட் ரூம் அவ்வளோ மோசமாக இருந்தது. எனக்கு படுத்துடுச்சு. நம்ம பூஜைகள் பண்ணுறதால நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் அது. ஸோ ரெஸ்ட் ரூம் அவ்வளோ பத்திரம். ஒரு வீட்டுக்கு வாஸ்துக்கு எப்படி ரெஸ்ட் ரூமோ அந்த மாதிரி தான் ஒரு இந்த காலப்புருஷ தத்துவம்னு சொல்லுவோம். இந்த ஹாரோஸ்கோப்பில் அஸ்ட்ராலஜியில் காலப்புருஷ தத்துவத்துக்கு வந்து துலாம் ராசி லக்னம் தான் பிறப்பொறுப்பு. ஸோ நீங்கள் அதை எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும். சில பேர் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன், ரெண்டு மூணு நாள் தோய்க்காத அழுக்கு ஜெட்டிலாம் போட்டுட்ருப்பாங்க. இந்த துலாம் ராசிலாம் அப்படி போட்டாங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் இஷ்யூஸ் வரும். ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அந்த பால் உறுப்பு இடத்த கிளியராக வச்சுக்கணும். காலப்புருஷ தத்துவத்துக்கு அதுதான் பிறப்புறுப்பு இருக்கிற இடம். சரிங்களா? ஸோ ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, வீட்டை ஒழுங்காக வச்சுக்கோங்க. வீட்டை ஒழுங்காக வச்சுக்கினா தான் உடல்நிலை உங்களுக்கு தேரும். ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகள் கம்மியாயிடும். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு சொல்லியிருந்தேன் காசு நிறைய வரும், ஆனால் கூட செலவோடு வரும். உங்கள் கைக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் வருதுனாவே 2.5 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு சொந்தக்காரர் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இல்லை பிஸ்னஸ் அந்த செலவு இந்த செலவுன்னு ஏதாவது ஒன்று கூட மொய் வைக்கிற மாதிரியே வரும். ஆனால் பரவாயில்லங்கிறேன். அதாவது பிரச்சனை வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்றதுக்கு கையில் காசோடு தான் ஆனோம் ஏதாவது ஒரு செலவு தராது. என்னென்னா நல்ல செலவாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, எனக்கு அப்படிலாம் இல்லை சார், காசு மட்டும் இருக்குது, பிரச்சனை எதுவும் வரலன்னா ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன, நம்ம அறிவை கொண்டு என்னென்னா நல்ல விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஏதாவது தங்கமோ நகையோ வெள்ளியோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டஃப்பான காலம் வரும்போது அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறன்னா தான் தேவையில்லாத செலவாக மாறும். இதுதான் விதியை மதியால் வெல்றது. ஓகே, இதில் ஒன்றும் ஜெயிச்சிட்டே இருக்கணும்னா நம்ம வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து மகாலட்சுமி தாயார். நீங்கள் சுவாதி நட்சத்திரம் வந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வேலை செய்யும். பங்குனி உத்திரம் வள்ளி, நீங்கள் வந்து சுக்கிரன்னா வள்ளி தான் சுக்கிரன். ஸோ வள்ளி அம்மா இருக்கிற கோவிலாக நீங்கள் வந்து திருத்தணியாக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், இல்லை வள்ளியூர்னே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூர்னு இருக்குது, திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது. வள்ளி அம்மாவை நல்லா வேண்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா இது பின்னால் ஒரு லாஜிக் இருக்குது. வள்ளி தான் சுக்கிரன், வள்ளி அம்மா வேண்டுங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு சூப்பராக வேலை செய்யும். ரங்கநாதர் ரங்கநாயகி தாயாரை வேண்டுங்க. இந்த பங்குனிக்கெலாம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். பாலால் அபிஷேகம் பண்ணுங்கள், இல்லை அபிஷேகம் பண்ண பாலை வந்து தானமாக கொடுங்க. வர மக்களுக்கு பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. இறைவனே அந்த தானத்தை வந்து ஏற்றுப்பார். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷ்ணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு
அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.